பிரைஸ் தி லார்ட். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அனைதினமே ஓரளவுக்கு நம்ம வேலை செய்வோம். நம்மளோட ஃப்ரீயான டைமில் என்ன செய்வோம், நம்மலாம் அக்கம் பக்கத்தில் போய் பேசுவோம், இல்லை கடைக்கு போகும்போது மற்றவங்களை பற்றி பேசுவோம். இப்போ பேசும்போது மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் நம்ம ஒவ்வொன்றும் கணக்கு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு அடிக்கடிக்கு ஞாபகம் ஊட்டுதலாக இருக்கணும். நம்ம சரி, ஆண்கள் பேசலைன்னா கூட சகோதரிமார்கள் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயம் நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி அடுத்த வீட்டு இருக்கிறாரங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி அவங்க சரியில்லை, இவங்க வீட்டில் நடந்தது இந்த கதை ஒரே பிரச்சனையாக இருந்தது, நீங்கள் பார்த்தீங்களாக்கா, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரே தேவையில்லாத வார்த்தைங்க பேசுவாங்க. ஒரு நாள் ஒரு கதையை, இவங்க கதை, அவங்க கதை, அந்த கதை, இந்த கதை, சீரியலில் நடந்த கதை, எல்லாமே சினிமாவில் நடந்த கதை, இவங்க அப்படி கதை, இதெல்லாம் குறித்து பார்த்தீங்கன்னா வீணான வார்த்தைகள். புரியுதுங்களா? எல்லா வார்த்தையும் வீணான வார்த்தைகள். தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற கதைகள், ஏதாவது ஒரு பிரோஜனமான வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நம்ம சாட்சியாக சொல்லும் பொழுது அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிலைமை வரும்பொழுது அந்த சாட்சி அதை பேசும்பொழுது அது வீணான வார்த்தை இல்லை. புரியுதுங்களா? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுதுன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் தான் நமக்கு பேசணும், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம். அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைங்க, தேவையில்லாத கோல் சொல்லுது, புறம் சொல்லுது, அதெல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் விரும்புகிறதே கிடையாது. விரும்ப மாட்டார், ஆண்டவர் நிச்சயம் விரும்ப மாட்டார். இந்த வார்த்தைகளை குறித்து ஆண்டவர் மனஸ்தாபம் தான் படுவார். அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்தோத்திர பலி எடுத்து படிங்க, இல்லை ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அந்த மாதிரி இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, இது என்னது, யூடியூப்பில் இந்த மாதிரி மெசேஜ் வருது பாருங்கள், அதை பாருங்கள். எடுத்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நமக்கு என்ன பிரியமோ, உலக பிரகாரமான காரியங்களாக இருந்தாலும் சரி, சரீரத்துக்கு உண்டான காரியம் பலவீனமாக இருந்தது, ஆண்டவர் சுகம் கொடுக்கணும், ஆண்டவர் இந்த மாதிரி நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கெல்லாம் சரி, கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலிருந்து பாதுகாவலராக இருப்பார். எல்லாவற்றும் நம்மளுடைய நினைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். அதுதான் இப்படி நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன விரும்பான காரியங்களை நாம் விரும்புகிறோமோ கர்த்தர் நமக்கு உலக பிரகாரமான வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணுவார். அதனால் வீணான வார்த்தைகளை பேசுகிறத நிறுத்துங்க, இதோடு நிறுத்துங்க. தேவையில்லாதது அதை நம்மளால் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளை மீறி வந்துடும். நம்ம பெண்களுக்கெல்லாம் நம்மளை மீறி அந்த வார்த்தைகள் பேசிடுவோம். நம்ம இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, ஒரு 5 நிமிஷம் பேசக்கூடிய வார்த்தை 1/2 hour ஆகிடும். அது நானும் பெண்கள் தானே, இருந்து பார்த்துருக்கேன் நான். ஆகையினால கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், வீணான வார்த்தைகள் யாவையும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையினால இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத அதனால் ஒரு பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி நம்மக்கிட்ட கேட்டு மற்றவங்களை அந்த வார்த்தையை எடுத்து இன்னொரு வீட்டில் அவங்க சொல்லிடுவாங்க. வீணான வார்த்தைகள் எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை புறம்பாக தள்ளிட்டு ஆண்டவருக்கு எது பிரியுமோ அதை செய்ய நம்ம இன்றைக்கே நம்ம முடிவெடுத்து நம்ம அதை செயல்படுத்தும். கர்த்தர் விரும்புகிற காரியத்தை, நம்ம விரும்புகிற காரியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் தெளிவாக நல்லபடியாக முடிய பண்ணுவார். ஆமென்.